முத்தமிழ் வளர்த்த மூத்த தமிழே, என் மூச்சாக இருக்கும் இசை தமிழே, பெற்றெடுத்த தாய்க்கும் தத்தெடுத்த தமிழுக்கும் சபையில் வீற்றிருக்கும் அனைவருக்கும் என் கனிவான வணக்கம். சபையிலே என் பேச்சு துவக்கம். நான் ஆசிரியர் டேனியல், 7ஆம் வகுப்பு பயில்கின்றேன். நல்லொழுக்கம் தான் வெற்றிக்கு முதற்படி என்ற தலைப்பில் உரையாற்ற வந்துள்ளேன். உலகிலேயே மிக முக்கியமானது என்னவென்றால் நமது உயிர். அதனிலும் முக்கியமானது ஒழுக்கம் என்கிறார் வள்ளுவர். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், அவ்வொழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், அவ்வொழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கத்தை 2 வகைகளாக பிரிக்கலாம்: தூண்டப்பட்ட ஒழுக்கம் மற்றும் சுய ஒழுக்கம். என்னடா இந்த பையன் இப்படி குழப்புகிறான் என்று பார்க்கிறீர்கள் தானே? இதோ ஒரு சிறிய உதாரணம். தேர்வு அறையில் ஆசிரியர் பார்க்கும் போது காப்பி அடிக்காமல் எழுதுவது தூண்டப்பட்ட ஒழுக்கம். ஆசிரியர் பார்க்கவில்லை என்றாலும் காப்பி அடிக்காமல் எழுதுவது தான் சுய ஒழுக்கம். சுய ஒழுக்கமாக இருந்தால் நமது வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. கற்கை நன்றே கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று கூறினாலும் அந்த கல்வியை விட ஒழுக்கமே உயர்வானது. உப்பில்லா பண்டமும் ஒழுக்கமில்லா செயலும் குப்பைக்கு சமம் என்கின்றனர் சான்றோர். உங்கள் எல்லோரிடமும் ஒரு கேள்வி. காட்டில் 1000 விலங்குகள் இருந்தாலும் ஏன் நாம் சிங்கத்தை காட்டிற்கு ராஜா என்று கூறுகிறோம்? நாம் இதை என்றைக்காவது சிந்தித்திருக்கோமா? ஒரு சிங்கம் யானையை விட பலம் நிறைந்த மிருகமா? கிடையாது. ஒரு சிங்கம் புலியை விட வேகமாக ஓடுமா? கிடையாது. ஒரு சிங்கம் மனித குரங்கை விட யோசிக்கும் ஆற்றல் படைத்ததா? கிடையாது. இவற்றிலும் சிங்கம் தான் ராஜா. ஏனென்றால் சிங்கம் தனக்கென்று சில ஒழுக்க நெறிமுறைகளை பின்பற்றும். உதாரணமாக, சிங்கத்திற்கு முன் 1000 ஆடுகள் இருந்தாலும் அதனுடைய இலக்கு ஒரு ஆட்டின் மீது தான் முழு கவனமும் இருக்கும். கவனத்தை சிதறவிடாமல் அந்த ஆட்டை தான் வீழ்த்தும். ஒழுக்கம் என்பது நம் முன்னேற நம் குறிக்கோளை மட்டும் பார்த்து அதற்கு தேவையானவற்றை செய்வது மட்டுமல்ல. ஒழுக்கம் என்பது நமக்கு தேவையில்லாத கவனத்தை சிதறடிக்கும் செயல்களை செய்யாமல் இருப்பதுதான். பணம் இருந்தால் மட்டும் ஒருவன் உயர்ந்து விட முடியாது. ஒழுக்கம் இருந்தால் மட்டும் போதும், எவனும் தாழ்ந்து விட முடியாது. கால்பந்து விளையாட்டின் சிறந்த வீரர் ரொனால்டோ, கிரிக்கெட் விளையாட்டின் சிறந்த வீரர் தோனி. மைதானத்திற்கு வெளியே இவர்களது விடாமுயற்சி, கடின உழைப்பு, செயல்திறன், உணவு கட்டுப்பாடு ஆகியவற்றை தினந்தோறும் ஒழுக்க நெறியோடு பின்பற்றியதால் மட்டுமே சிறந்த வீரர்களாக சாதிக்க முடிந்தது. வெற்றி மட்டுமே என்றும் நிலைக்காது. தோல்வி இல்லாத வாழ்க்கை இனிக்காது. முயற்சி என்ற விதையை விதைத்துக் கொண்டே இருப்போம். உழைத்தால் மரம், இல்லை என்றால் மண்ணிற்கு உரம். தமிழனாய் பிறந்ததே ஒரு மரம். முடிவில் வணங்குவதே தமிழின் மரம். வணங்கி முடிப்பதே ஒழுக்கம். அதுவே என் பழக்கம். வாய்ப்பிற்கு நன்றி. வணக்கம்.